ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாலேஜ் கெய்னர்ஸ் யூடியூப் சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ அட்மிஷன் ஆஃப் பார்ட்னரில் அதர் எக்ஸசைஸ் சம்ஸ் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். நம்ம ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் ரெட்டி அண்ட் மூர்த்தி புக்கில் இருக்கிற சம் தான் பார்க்க போகிறோம். 17th சம்லேருந்து எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் அட்மிஷன் ஆஃப் பார்ட்னர் சம் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்குறீங்க அப்படின்னா, நான் டிஸ்கிரிப்ஷனில் அட்மிஷன் ஆஃப் பார்ட்னரோட ஃபண்டமெண்டல் ரூல்ஸோட வீடியோ லிங்க்ஸ் கொடுத்துருக்கேன். மெயினாக ஒரு பார்ட்னரை அட்மிட் பண்ணுறப்போ நம்ம என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னா, நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ ஃபைன் பண்ணணும், சாக்ரிஃபைசிங் ரேஷியோ ஃபைன் பண்ணணும், அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸை ரீவேல்யூ பண்ணி ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும், தென் குட்வில்ல வந்து நம்ம சேஞ்சஸ் பண்ணணும், அந்த அட் த சேம் டைம் பேலன்ஸ் ஷீட்டும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். இது ரெலவெண்ட்டான வீடியோஸோட லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த சம்ஸ்லாம் பார்த்துட்டு அதோட ஃபண்டமெண்டல் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த பெரிய பிக் கொஷின் சம்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம வந்து எப்படி சம் சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதர் எக்ஸசைஸில் 17th சம், A and B are partners in a business. The balance sheet of the partners was as follows: creditors, bills payable, profit and loss account, capital A and B, goodwill, motor car, stock, debtors, cash and bank. C is admitted for 1/5 share on the following terms. Goodwill is to be valued at rupees 80,000 and C can bring only rupees 6,000 cash for his share of goodwill. C is to bring rupees 1,50,000 as his capital. Motor car is valued at rupees 2 lakh, stock at rupees 3,80,000 and debtors at rupees 3,50,000. Pass journal entries and prepare revaluation account, capital account and balance sheet after C's admission. இப்போ இந்த 17th சம்மில் பார்த்தீங்கன்னா ஏபி அப்படின்னு 2 பார்ட்னர் இருக்காங்க. அவங்களோட லைபிலிட்டிஸ் அண்ட் அசட்ஸ் கொடுத்துருக்காங்க. சி அப்படிங்கிற பார்ட்னரை 1/5 ஷேருக்கு அட்மிட் பண்ணுறாங்க. குட்வில்லோட வேல்யூ 80,000. சி வந்து 6,000 மட்டும்தான் கொண்டு வராரு குட்வில்காக. சி வந்து குட்வில்காக 6,000 மட்டும் இல்லாமல் கேபிட்டலுக்காக 1,50,000 கேஷ் கொண்டு வராரு. மோட்டார் காரோட வேல்யூ 2 lakh. நம்மளுக்கு பேலன்ஸ் ஷீட்டில் மோட்டார் கார் வேல்யூ 1,60,000 வேல்யூ பண்ணதில் 40,000 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸ்டாக்கு டேட்டாஸும் பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஷீட்டில் இருக்கிற வேல்யூவோட ரெடியூஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட்டு இதில் வந்து ஜேர்னல் என்ட்ரி பாஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. தென் ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட், கேபிட்டல் அக்கௌண்ட், பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ இதில் வந்து ஏ அண்ட் பியோட ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ கொடுக்கல. ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ கொடுக்கல அப்படின்னா நம்ம ஈக்குவல் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கணும். அண்ட் தென் ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோவே ஈக்குவல் அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு இங்கே சாக்ரிஃபைசிங் ரேஷியோக்கும் ஏயும் பியும் சிக்காக எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்கன்னு கொடுக்கல. அதனால் நம்ம சாக்ரிஃபைசிங் ரேஷியோவையும் 1:1 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஜேர்னல் என்ட்ரி போடலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குட்வில் வந்து டோட்டலாக 80,000 சொல்லியிருக்காங்க. குட்வில் இஸ் டு பி வேல்யூட் அட் 80,000 அப்படின்னா என்னென்னா டோட்டலாக ஃபர்மோட குட்வில் 80,000. இதில் சி வந்து 6,000 மட்டும்தான் கேஷ் கொண்டு வராருன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ 80,000 டோட்டலில் சி வந்து 1/5 ஷேருக்கு அட்மிட் பண்ணுறாங்க. அப்போ 80,000ல் 1/5 போட்டோன்னா டோட்டலாக சியோட குட்வில் ஷேர் எவ்வளோனா 16,000. ஆனால் அவர் எவ்வளோ தான் கொண்டு வந்திருக்காருன்னா 6,000 தான் கொண்டு வந்திருக்காரு. அப்போ 10,000 வந்து அவர் கேஷ் பே பண்ணல. ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம குட்வில் ட்ரீட்மெண்ட் ஆஃப் குட்வில் அப்படின்னு சொல்லி நம்ம எக்ஸசைஸ் சம்ஸ்லாம் பார்த்தோம். அதில் நிறைய மெத்தட் இருந்தது. பார்ட் ஆஃப் த கேஷ் மட்டும் கொண்டு வரப்போ எப்படி போடணும், கொண்டு வந்த குட்வில் அமௌண்ட்டை வித்ரா பண்ணுறப்ப எப்படி போடணும், ஹிடன் குட்வில் எப்படி கேல்குலேட் பண்ணணும்லாம் பார்த்தோம். அதில் இது என்ன மெத்தட் அப்படின்னா பார்ட் ஆஃப் த கேஷ் மட்டும்தான் கொண்டு வந்திருக்காரு நியூ பார்ட்னர். அப்போ நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி ஜேர்னல் என்ட்ரியை அட்ஜஸ்ட் பண்ணணும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சி வந்து குட்வில்காகவும் கேபிட்டலுக்காகவும் கேஷ் கொண்டு வந்திருக்காரு. அதுக்காக என்ட்ரி போடலாம். என்ட்ரி பார்த்திங்கன்னா ஃபேர்முக்கு டெபிட் வாட் கம்ஸ் இன், கேஷ் உள்ளே வருது. அதனால் பேங்க் அக்கௌண்ட் டெட்டார், 2 குட்வில் அக்கௌண்ட், 2 சீஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். குட்வில் எவ்வளோனா 6,000. அவர் எவ்வளோ கேஷ் கொண்டு வந்திருக்காரோ அந்த அமௌண்ட்டு தான் போடணும். 6,000. கேபிட்டலுக்காக 1,50,000 கொண்டு வந்திருக்காரு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அசட்ஸ் வந்து ரீவேல்யூ பண்ணுறாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டாக்கு டேட்டாஸோட வேல்யூ ரெடியூஸ் ஆகிருக்கு. ரெடியூஸ் ஆச்சு அப்படின்னா நம்ம டெபிட் சைட் ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட்டில் டெபிட் பண்ணணும். ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட் டேட்டார், 2 ஸ்டாக் அக்கௌண்ட், 2 டேட்டாஸ் அக்கௌண்ட்டு. ஸ்டாக் வந்து பேலன்ஸ் ஷீட்டில் 4 lakh, ரீவேல்யூ பண்ணது 3,80,000. இப்போ 20,000 ரெடியூஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி டேட்டாஸ் 10,000 ரெடியூஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட்டு மோட்டார் கார் வந்து வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஒரு அசட்டோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆனால் ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணணும். என்ட்ரி மோட்டார் கார் அக்கௌண்ட் டேட்டா டு ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட்டு, அமௌண்ட் வந்து 40,000. நெக்ஸ்ட் என்ட்ரி பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கொடுத்தது நம்ம போட்டோம். அடுத்த என்ட்ரி வந்து இங்கே குட்வில் கொடுத்துருக்காங்க. எக்ஸிஸ்டிங் குட்வில் 40,000. இந்த எக்ஸிஸ்டிங் குட்வில் நம்ம பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு ரைட் ஆஃப் பண்ணணும். என்ட்ரி ஏஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டேட்டார், பிஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டேட்டார், 2 குட்வில் அக்கௌண்ட்டு. ரேஷியோ வந்து ஈக்குவல். அதனால் 40,000 ஈக்குவலாக பிரிச்சா 20,000 வரும்.
அடுத்த என்ட்ரி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சி வந்து அவரோட அவரோட குட்வில் வந்து 16,000, ஆனால் அவர் அதுக்கு எவ்வளோ தான் பே பண்ணியிருக்காருன்னா 6,000 மட்டும்தான் பே பண்ணியிருக்காரு. அப்போ பார்ட் ஆஃப் த கேஷை அவர் பே பண்ணல. அதுக்கு என்ட்ரி குட்வில் அக்கௌண்ட் டேட்டார் சிஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டேட்டார் டு ஏஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டு பிஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். குட்வில் அக்கௌண்ட் டேட்டாரில் அவர் ஆக்சுவலாக எவ்வளோ பே பண்ணாரோ அந்த அமௌண்ட்டு 6,000, சிஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டில் 10,000 வரும். ஏ அண்ட் பியில் இது ஈக்குவலாக ஷேர் பண்ணணும். ஸோ இதை தான் நம்ம யூஸ்வலாக இந்த என்ட்ரி போட்டிருப்போம். இப்போ பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டில் போடுறப்ப எனக்கு எந்த அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணணும் எதை கிரெடிட் பண்ணணும் அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கம்பெனி என்ட்ரியை நான் செப்பரேட்டாக கொடுத்துருக்கேன். இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள். என்ட்ரி வந்து சிஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டேட்டார் டு ஏஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டு பிஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். இது என்னென்னா அவர் பே பண்ணாமல் இருக்கிற அமௌண்ட்டுக்கான என்ட்ரி. எவ்வளோ பே பண்ணாமல் இருக்காருன்னா 10,000 ஈக்குவலாக ஷேர் பண்ணால் 5,000 வரும். அடுத்த என்ட்ரி வந்து குட்வில்காக ஒரு 6,000 கேஷ் கொண்டு வந்திருக்காரு. அதை பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணணும். என்ட்ரி குட்வில் அக்கௌண்ட் டேட்டார் டு ஏஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டு பிஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் 3,000 வரும். ஸோ இங்கே வந்து நான் கம்பைன் என்ட்ரியாக போட்டிருக்கேன். இந்த என்ட்ரியில் நான் இந்த ரெண்டையும் கம்பைன் என்ட்ரியாக போட்டிருக்கேன். அதே என்ட்ரியை தான் நான் இங்கே செப்பரேட்டாக போட்டிருக்கேன். உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த சம்மில் ரிசர்வ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் கொடுத்துருக்காங்க. அக்யூமுலேட்டட் ப்ராஃபிட்ஸ் அண்ட் லாஸஸை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அதுக்கு என்ட்ரி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் டேட்டார் டு ஏஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டு பிஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். எவ்வளோ அமௌண்ட் இருக்குன்னா 1 lakh ஈக்குவலாக ஷேர் பண்ணால் ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ படி ஷேர் பண்ணால் 50,000 வரும். நெக்ஸ்ட் என்ட்ரி ரீவால்யூவேஷன் அக்கௌண்ட்டில் ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ன்னு போடணும். அதை போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் ரீவால்யூவேஷன் லெஜர் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெபிட் ஃபர்ஸ்ட் என்ட்ரி வந்து ரீவால்யூவேஷன் அக்கௌண்ட் டேட்டார் டு ஸ்டாக் அக்கௌண்ட் டு டேட்டாஸ் அக்கௌண்ட் அசெட் வேல்யூ ரெடியூஸ் ஆனதுக்கு என்ட்ரி போட்டிருக்கோம். அப்போ டெபிட் சைடு டூ ஸ்டாக் அக்கௌண்ட்டில் 20,000 டூ டேட்டாஸ் அக்கௌண்ட்டில் 10,000. அடுத்தது அசெட் வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதுக்கு கிரெடிட் சைடு பை மோட்டார் கார் 40,000. இப்போ அட்ஜஸ்ட் பண்ணால் நம்மளுக்கு ரீவால்யூவேஷன் ப்ராஃபிட் 10,000 வருது. ஈக்குவலாக ஷேர் பண்ணால் ஏக்கு 5,000 பிக்கு 5,000. இப்போ இதுக்கு என்ட்ரி வந்து ரீவால்யூவேஷன் அக்கௌண்ட் டேட்டார் டு ஏஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டு பிஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் 5,000 வரும். இப்போ வந்து நம்ம ரீவால்யூஷன் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். கேபிட்டல் அப்படிங்கிறது நம்மளுக்கு லயபிலிட்டி அப்படின்னா அந்த லயபிலிட்டியோட ஓப்பனிங் பேலன்ஸ் கிரெடிட் சைடு வரும். பை பேலன்ஸ் ப்ராட் டவுன். ஏவோட கேபிட்டல் 40,000, ஏவோட கேபிட்டல் 4 lakh, பியோட கேபிட்டல் 3 lakh. அடுத்தது என்ட்ரி நம்ம எழுதியிருக்கோம். ஃபர்ஸ்ட் என்ட்ரி வந்து பேங்க் அக்கௌண்ட் டேட்டார் டு குட்வில் அக்கௌண்ட் டு சிஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்னு. ஸோ சி வந்து ஒரு 1,50,000 கேஷ் கொண்டு வந்திருக்காரு. அதுக்கு பை பேங்க் அக்கௌண்ட்டில் 1,50,000 போடணும். அதை ப்ராட் டவுனில் நம்ம சிக்கு போடக்கூடாது. அவர் கேஷை புதுசாக தான் கொண்டு வந்திருக்காரு. அதனால் பை பேங்க் அக்கௌண்ட்டில் தான் போடணும். அடுத்த என்ட்ரி பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டை வந்து நம்ம பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம். அதுக்கு பை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஏக்கு 50,000 பிக்கு 50,000. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குட்வில் வந்து எக்ஸிஸ்டிங் குட்வில்லை ரைட் ஆஃப் பண்ணியிருக்கோம். அதுக்கு டெபிட் சைட் பை குட்வில் அக்கௌண்ட் ஏக்கு 20,000 பிக்கு 20,000 போட்டாச்சு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம என்ட்ரி எழுதியிருக்கோம். அதாவது இங்கே கம்பைன் என்ட்ரியாக இருக்குது. குட்வில் அக்கௌண்ட் டேட்டார் சிஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டேட்டார் டு ஏஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டு பிஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா குட்வில் அக்கௌண்ட் டெபிட்டில் இருக்குது, ஏஸ் கேபிட்டல் பிஸ் கேபிட்டல் கிரெடிட்டில் இருக்குது. அப்போ கிரெடிட் சைடு வந்து பை குட்வில் அக்கௌண்ட்டுன்னு போட்டு எவ்வளோனா 6,000 இருக்குது. அப்போது ஏக்கு பிக்கு ஈக்குவலாக ஷேர் பண்ணுறப்ப 3,000 வரும். இப்போ இதில் ஃபஸ்ட் என்ட்ரி முடிச்சிட்டோம். அடுத்த என்ட்ரி பார்த்திங்கன்னா அவர் கேஷ் வந்து பே பண்ணாமல் இருக்கார். அதுக்கான என்ட்ரி இந்த என்ட்ரி சிஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டேட்டார் டு ஏஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டு பிஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். சிஸ் கேபிட்டல் டெபிட்டில் இருக்குது. அப்போது நீங்களும் டெபிட் சைட் டூ ஏஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்னு சியில் 5,000, டூ பிஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் சியில் 5,000. நெக்ஸ்ட்டு அதே என்ட்ரி வந்து நம்மளுக்கு கிரெடிட் சைடும் வரும். கிரெடிட் சைடு வந்து நம்ம ஏ அண்ட் பியோட அக்கௌண்ட்டில் போடணும். அப்போ ஏ அண்ட் பியில் போடுறப்ப பை சிஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் ஏக்கு 5,000 பிக்கு 5,000. நெக்ஸ்ட்டு ரீவால்யூவேஷன் ப்ராஃபிட்டுக்கு பை ரீவால்யூவேஷன் அக்கௌண்ட் ஏக்கு 5,000 பிக்கு 5,000. அவ்வளோதான். இப்போ இதை அட்ஜஸ்ட் பண்ணோன்னா நம்மளுக்கு ஏக்கு பேலன்ஸ் வந்து 4,43,000, பிக்கு 3,43,000, சிக்கு வந்து 1,40,000 வரும். இதில் ஒரே ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் என்னென்னா இந்த குட்வில் போடுறப்போ மட்டும் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. ஏன்னா இந்த குட்வில்ல வந்து பார்ட் ஆஃப் த கேஷ் மட்டும் பே பண்ணுறப்போ 2 என்ட்ரியை நம்ம கம்பைன் பண்ணுறோம். ஒன்று வந்து அவர் கேஷ் பே பண்ணது, இன்னொன்று கேஷ் பே பண்ணாமல் விட்டது. இதை நீங்கள் கம்பைன் என்ட்ரியை போடுறப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அதுக்கு நான் வந்து செப்பரேட் என்ட்ரி உங்களுக்கு இந்த சைடு கொடுத்துருக்கேன், அதாவது லெஃப்ட் சைடு கொடுத்துருக்கேன். உங்களுக்கு கம்பைன் என்ட்ரியாக போடுறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி செப்பரேட் என்ட்ரியாக கூட போட்டுக்கலாம்.
அடுத்தது பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணணும். பேலன்ஸ் ஷீட்டில் அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் என்ன ரீவேல்யூ பண்ணுமோ அதை போடணும். அதே மாதிரி கேபிட்டல் அக்கௌண்ட் என்ன பேலன்ஸ் வந்துச்சோ அதுதான் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்னு போடணும். ஃபர்ஸ்ட் லைபிலிட்டி சைட் கேபிட்டல் அக்கௌண்ட் ஏஸ் கேபிட்டல் வந்து 4,43,000, பியோடது 3,43,000, சியோடது 1,40,000. அது இல்லாமல் லைபிலிட்டியில் வந்து கிரெடிட்டார்ஸும் பில்ஸ் பேபிள் இருக்குது. அது எதுவுமே ரீவேல்யூ பண்ணல, அதனால் புக் வேல்யூவில் அப்படியே போட்டுக்கோங்க. அடுத்தது மோட்டார் கார் அண்ட் தென் டேட்டா ஸ்டாக் இதெல்லாமே ரீவேல்யூ ஆகிருக்கு. ரீவேல்யூ பண்ண வேல்யூவை போடணும். அடுத்தது கேஷில் பார்த்தீங்கன்னா 40,000 இருக்குது. இந்த 40,000ஓட சி வந்து 1,50,000 கேபிட்டல் கொண்டு வராரு, அதை ஆட் பண்ணணும். அதே மாதிரி குட்வில் கவர் ஒரு 6,000 கொண்டு வராரு, அதையே ஆட் பண்ணணும். ஆட் பண்ணால் டோட்டலாக கேஷ் வந்து 1,96,000. இப்போ இதை ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு அசட்ஸ் லைபிலிட்டிஸ் டேலி ஆயிடுது. டோட்டல் வந்து 11,26,000. இப்போ அடுத்த சம் சேம் இதே மாதிரி தான். 18th sum. Ram and Krishna were partners in a firm sharing profits and losses in the ratio of 3:1. Their balance sheet as on 1/4/2020 was as follows. Sundry creditors, capital account Ram and Krishna, assets cash, debtors, stock, furniture, machinery. They agreed to admit Lakshman into partnership. He agreed to pay cash of rupees 20,000 to partners for goodwill out of his share of rupees 30,000. He brings in rupees 44,000 as his capital. He is to be allowed 1/4 share of profit of the firm. Machinery and furniture are to be depreciated by 20%. Stock should be depreciated by 10%. A provision of 10% on debtors for doubtful debt should be made. Prepare revaluation account, partners capital account and balance sheet of the firm newly constituted. ஸோ இந்த சம்மில் ராம் அண்ட் கிருஷ்ணா அப்படிங்கிற பார்ட்னர்ஸ் இருக்காங்க. அவங்களோட ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ 3:1. லக்ஷ்மன் அப்படிங்கிற பார்ட்னரை பார்ட்னர்ஷிப் ஃபார்மில் அட்மிட் பண்ணுறாங்க. அவர் அட்மிட் பண்ணுறப்போ ஒரு 20,000 குட்வில்காக பே பண்ணுறாரு. ஆனால் டோட்டல் குட்வில் 30,000. அப்போ இங்கே என்னென்னா பார்ட் ஆஃப் த அமௌண்ட்டை மட்டும்தான் பே பண்ணுறாங்க. கேபிட்டலுக்காக 44,000 வந்து அமௌண்ட் கொண்டு வராரு. அவரோட ஷேர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1/4 ஷேர்னு சொல்லிட்டாங்க. மெஷினரி ஃபர்னிச்சரும் 20% டிப்ரிஷியேட் ஆகுது. ஸ்டாக் 10% டிப்ரிஷியேட் ஆகுது. டெட்டாஸில் 10% ப்ரொவிஷன் கிரியேட் பண்ணுறாங்க. இப்போ இந்த சம்மில் டைரெக்டாக ஃபர்ஸ்ட் வந்து ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட் தான் ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடு வந்து அசட்ஸோட வேல்யூ ரெடியூஸ் ஆச்சுனாலோ இல்லை லைபிலிட்டியோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சுனாலோ நம்ம போடணும். நான் இந்த ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட்டில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணால் அதுக்கு என்ன ஜேர்னல் என்ட்ரி அப்படிங்கிறது ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட்டோட வீடியோவில் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. அசட் வேல்யூ வந்து ரெடியூஸ் ஆச்சுன்னா டெபிட் சைடு ஃபர்ஸ்ட் வந்து 2 மெஷினரி அக்கௌண்ட் 20%, 28,000க்கு 20% போட்டால் 5,600. அதே மாதிரி 2 ஃபர்னிச்சர் 20% தான் கேல்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. 12,000ல் 20% போட்டால் 2,400. ஸ்டாக் 10%, 30,000க்கு 10% போட்டால் 3,000. ப்ரொவிஷனில் வந்து 10%, 10,000க்கு 10% போட்டால் 1,000. இப்போ வந்து நம்மளுக்கு எந்த அசட்டோட வேல்யூமே இன்க்ரீஸ் ஆகலை. ஸோ அதனால் நம்மளுக்கு இங்கே ஆட் பண்ணோம்னா பேலன்ஸ் இன் ஃபிகர் கிரெடிட் சைடு வருது. அது என்னென்னா லாஸ். எவ்வளோ லாஸ்னால் 12,000. இப்போ இதை ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ 3:1 படி பிரித்தா ராம்க்கு வந்து 9,000, கிருஷ்ணாவுக்கு 3,000 வரும். நெக்ஸ்ட் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். ஃபர்ஸ்ட் வந்து ஓப்பனிங் பேலன்ஸு கிரெடிட் சைடு பை பேலன்ஸ் ப்ராட் டவுன். ராம்க்கு 50,000, கிருஷ்ணாவுக்கு 30,000. அடுத்தது லக்ஷ்மன் வந்து ஒரு 44,000 கேஷ் கொண்டு வராரு. அதுக்கு பை பேங்க் அக்கௌண்ட் லக்ஷ்மனில் 44,000. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து இந்த சம்மில் குட்வில் எதுவும் கொடுக்கல. எக்ஸிஸ்டிங் குட்வில் இருந்தால் அதை ரைட் ஆஃப் பண்ணணும். அது எதுவுமே கொடுக்கல. அடுத்தது வந்து ரீவேல்யூவேஷன் லாஸை ஷேர் பண்ணுறதுக்கு என்ட்ரி போட்டுக்கோங்க. 2 ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட் டெபிட் சைடு 9,000 ராம்க்கு, கிருஷ்ணாவுக்கு வந்து 3,000 வரும். நெக்ஸ்ட் இப்போ குட்வில் என்ட்ரி தான் போடணும். குட்வில்க்கு வந்து இங்கே பார்ட் ஆஃப் த கேஷை தான் பே பண்ணியிருக்காங்க. அப்போ பார்ட் ஆஃப் த கேஷை பே பண்ணோம்னா நம்ம இங்கே ஒரு கம்பைன் என்ட்ரி போடுவோம். என்ன என்ட்ரி அப்படின்னா குட்வில் அக்கௌண்ட் டெட்டார், லக்ஷ்மன் கேபிட்டல் அக்கௌண்ட் டெட்டார், 2 ராம்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட், 2 கிருஷ்ணாஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படின்னு நம்ம ஒரு என்ட்ரி போடுவோம். நான் வேணால் உங்களுக்கு அதை வந்து இங்கே நான் காமிக்கிறேன். குட்வில் அக்கௌண்ட் டெட்டார், Lakshman capital account debtor, to Ram capital account, to Krishna's capital account அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு என்ட்ரி போடுவோம். இந்த என்ட்ரியை நம்ம பிரித்து எப்படி போடணும் அப்படிங்கிறத நான் இங்கே கொடுத்துருக்கேன். அதாவது இது கம்பைன் என்ட்ரி. கம்பைன் என்ட்ரி எப்படி வந்து நம்ம செப்பரேட்டாக எழுதணும் அப்படிங்கிறதுக்கும் நான் இங்கே கொடுத்துருக்கேன். கம்பைன் என்ட்ரி எழுதுனா என்ன வருங்கிறது நான் இங்கே கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எது ஈஸியோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குட்வில் வந்து குட்வில்காக அவருக்கு எவ்வளோ கேஷ் கொண்டு வந்திருக்காருன்னா 20,000 கொண்டு வந்திருக்காரு. அவர் கேஷ் கொண்டு வந்ததுக்கான என்ட்ரி குட்வில் அக்கௌண்ட் டேட்டார், 2 A's கேபிட்டல் அக்கௌண்ட், 2 B's கேபிட்டல் அக்கௌண்ட்டு.
இந்த சம்மில் 3:1 அவங்க ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோன்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் நியூ பார்ட்னருக்காக ராமு கிருஷ்ணாவும் எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணாங்கன்னு கொடுக்கல, அதாவது எவ்வளோ ஷேர் அவங்க கொடுத்தாங்கன்னு கொடுக்கல. அதனால் நம்ம இங்கே ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோவையே சாக்ரிஃபைசிங் ரேஷியோவை எடுத்துக்கிறோம். ஸோ அதனால் குட்வில் அக்கௌண்ட் டேட்டா 2A's கேபிட்டல் அக்கௌண்ட் 2B's கேபிட்டல் அக்கௌண்ட். அப்போ டெபிட் சைடு போடுறப்போ ஸோ அப்போ கிரெடிட் சைடு வந்து பை குட்வில் அக்கௌண்ட்டுன்னு போட்டு 20,000 3:1 ரேஷியோவில் பிரித்தோன்னா ராமுக்கு 15,000 கிருஷ்ணாவுக்கு 5,000 வரும். அடுத்தது அவர் வந்து 10,000 கேஷ் கொண்டு வரல, 20,000 தான் பே பண்ணார், 10,000 இன்னும் பே பண்ணல. அதுக்கான என்ட்ரி லக்ஷ்மன்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டேட்டார் 2 ராம்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் 2 கிருஷ்ணாஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். அப்போ ஃபஸ்ட்டு வந்து டெபிட் சைடு 2 ராம்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படின்னு போட்டு லக்ஷ்மனுக்கு 7,500, 2 கிருஷ்ணாஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்னு போட்டு லக்ஷ்மனுக்கு 2,500. அடுத்தது இதுக்கான என்ட்ரி வந்து நம்மளுக்கு கிரெடிட் சைடு வரும். கிரெடிட் சைடு போடுறப்போ பை லக்ஷ்மன்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்னு போட்டு ராமுக்கு 7,500, கிருஷ்ணாவுக்கு வந்து 2,500 போடணும். ஸோ இப்போ நம்ம வந்து போட்டாச்சு. ஆட் பண்ணி பேலன்ஸிங் ஃபிகர் கண்டுபிடிச்சோன்னா ராமுக்கு 63,500 வருது, கிருஷ்ணாவுக்கு 34,500, லக்ஷ்மனுக்கு 34,000 வருது. ஸோ இந்த சம்மில் இந்த குட்வில் மட்டும் பார்ட் ஆஃப் த கேஷ் பே பண்ணுறப்போ இந்த என்ட்ரி கம்பைன் என்ட்ரியாக போடுவோம். இந்த கம்பைன் என்ட்ரி எப்படி லெஜரில் போடணும் பார்ட்டர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டில் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. அது கன்ஃபியூஸாக இருக்குது அப்படின்னா அந்த கம்பைன் என்ட்ரியை நான் செப்பரேட்டாக கொடுத்துருக்கிறேன். 2 என்ட்ரியை பிரித்து நான் இங்கே உங்களுக்கு எழுதி காமிச்சிருக்கேன். நீங்கள் இதில் எது வேணுமோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணணும். ஃபஸ்ட்டு லைபிலிட்டி சைட் கேபிட்டல் அக்கௌண்ட் ராம் கேபிட்டல் 63,500, கிருஷ்ணாவோடது 34,500, லக்ஷ்மனோடது 34,000. ஆட் பண்ணால் டோட்டல் கேபிட்டல் 1,32,000. அடுத்து சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் 20,000. நெக்ஸ்ட்டு அசட்ஸ் வந்து ரீவேல்யூ பண்ணதை எடுத்துக்கணும். மிஷினரி வந்து 20% டிப்ரிஷியேட் ஆகிருக்கு, அப்போ வேல்யூ 22,400. ஃபர்னிச்சர் 9,600, கேஷ் 20,000 இருக்குது, அதோட லக்ஷ்மன் கேபிட்டல் 44,000, குட்வில் 20,000 ஆட் பண்ணால் டோட்டலாக 84,000 வரும். ஸ்டாக் அண்ட் டேட்டாஸ் ரீவேல்யூ பண்ணதை எடுத்தோன்னா ஸ்டாக் 27,000, டேட்டாஸ் 9,000 வரும். ஆட் பண்ணோம்னா பேலன்ஸ் ஷீட் டோட்டல் 1,52,000 வருது. 19th sum, A and B are partners sharing profits and losses in the ratio of 3:2. C is admitted and the new profit sharing ratio is 2:2:1. C bring in cash rupees 8,000 for capital and rupees 2,000 for his share of goodwill, which is agreed to be rupees 3,000. The balance sheet of A and B is as follows: liabilities, capital of A and B, reserves, assets, goodwill, other assets. Give necessary journal entries and prepare the balance sheet of the new firm. ஸோ இந்த சம்மில் ஏபி அப்படிங்கிற பார்ட்னர் இருக்காங்க, அவங்களோட ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ 3:2. சி அப்படிங்கிற பார்ட்னர் அட்மிட் பண்ணதுக்கப்புறம் அவங்களோட ரேஷியோ 2:2:1. சி வந்து 8,000 கேபிட்டலுக்காக கேஷ் கொண்டு வராரு. அது இல்லாமல் குட்வில் பார்த்திங்கன்னா 2,000. அவர் வந்து ஆக்சுவலாக எவ்வளோ பே பண்ணணும்னா 3,000 பே பண்ணணும், ஆனால் அவர் வந்து 2,000 தான் பே பண்ணியிருக்காரு. அப்போ அவர் வந்து 1,000 rupees கேஷ் வந்து பே பண்ணலை, பார்ட் ஆஃப் த கேஷ் மட்டும் பே பண்ணியிருக்காரு. வேறு அசட்ஸ் லைபிலிட்டிஸ் ரீவேல்யூ பண்ணுறதை பற்றி எதுவுமே சொல்லலை. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த சம்மில் சி வந்து கேஷ் கொண்டு வந்ததுக்கான என்ட்ரி பேங்க் அக்கௌண்ட் டேட்டார் 2 குட்வில் அக்கௌண்ட் 2 C's கேபிட்டல் அக்கௌண்ட். குட்வில்க்கு அவர் கொண்டு வந்த கேஷ் 2,000, கேபிட்டலுக்காக அவர் கொண்டு வந்தது 8,000, டோட்டலாக 10,000. அடுத்தது நம்ம சாக்ரிஃபைசிங் ரேஷியோ வந்து ஃபைன் பண்ணணும். சாக்ரிஃபைசிங் ரேஷியோ ஃபைன் பண்ணுறதுக்கு இங்கே ஓல்டு ரேஷியோவும் இருக்குது, நியூ ரேஷியோவும் இருக்குது. அதனால் நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். சாக்ரிஃபைசிங் ரேஷியோக்கு ஃபார்முலா ஓல்டு ரேஷியோ மைனஸ் நியூ ரேஷியோ. இப்போ அதுலேருந்து ஏக்கு பிக்கு சாக்ரிஃபைசிங் ரேஷியோ ஃபைன் பண்ணால் ரேஷியோ வந்து 1:0 வரும். 1:0 அப்படின்னா ஏ மட்டும்தான் இங்கே சாக்ரிஃபைஸ் பண்ணுறாரு, பி எதுவுமே சாக்ரிஃபைஸ் பண்ணலை அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் என்ட்ரி பார்த்திங்கன்னா குட்வில் வந்து இங்கே எக்ஸிஸ்டிங் குட்வில் கொடுத்துருக்காங்க, அந்த எக்ஸிஸ்டிங் குட்வில்லை நம்ம ரைட் ஆஃப் பண்ணணும். அதுக்கான என்ட்ரி ஏஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டேட்டார் பிஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டேட்டார் 2 குட்வில் அக்கௌண்ட். எவ்வளோ குட்வில்னா 2,500. இந்த 2,500 பார்ட்னர்ஸோட ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ 3:2 அப்படிங்கிற ரேஷியோவில் நம்ம பிரித்தோன்னா ஏக்கு வந்து 1,500 வரும், பிக்கு 1,000 வரும். நெக்ஸ்ட் வந்து அதே மாதிரி இங்கே ரிசர்வ் கொடுத்துருக்காங்க, அந்த ரிசர்வையும் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். என்ட்ரி ரிசர்வ் அக்கௌண்ட் டேட்டார் 2 A's கேபிட்டல் அக்கௌண்ட் 2 B's கேபிட்டல் அக்கௌண்ட். 3:2 அப்படிங்கிற ரேஷியோவில் பிரித்தா ஏக்கு 2,400, பிக்கு வந்து 1,600. இப்போ கொடுத்துருக்கிற எல்லாம் போட்டாச்சு. இன்னும் ஒரே ஒரு ஐட்டம் என்ன பண்ணணும்னா டோட்டலாக வந்து குட்வில் 3,000 சிக்கு, ஆனால் அவர் 2,000 தான் கேஷ் பே பண்ணியிருக்காரு. அதுக்கு நம்ம ஒரு என்ட்ரி போடணும். என்ட்ரி என்னென்னா குட்வில் அக்கௌண்ட் டேட்டார் C's கேபிட்டல் அக்கௌண்ட் டேட்டார் 2 A's கேபிட்டல் அக்கௌண்ட் 2 B's கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படின்னு வரும். நான் ஏன் இங்கே பி போடலைன்னா பி வந்து எதையுமே சாக்ரிஃபைஸ் பண்ணலை, அதனால் நான் பி போடலை. நீங்கள் உங்களுக்கு வேணும்னா B's கேபிட்டல் அக்கௌண்ட்னு போட்டு அமௌண்ட் காலமில் வேணால் நில் அப்படின்னு போட்டுக்கோங்க. ஓகே,
இப்போது இந்த குட்வில் அக்கௌண்ட் டேட்டாரில் வந்து அவர் ஆக்சுவலாக எவ்வளோ பே பண்ணியிருக்காருன்னா 2000 அந்த அமௌண்ட்டை போடணும். சீஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டில் 1000 வரும். இப்போ இது மாதிரி நம்ம ப்ரீவியஸ் 2 சம்லையுமே நம்ம இந்த மாதிரி என்ட்ரிஸ் பார்த்தோம். இப்போ அதுக்கு வந்து நீங்கள் கம்பைன் என்ட்ரியாக நான் போட்டிருக்கேன். இதை நம்ம செப்பரேட் என்ட்ரியாக பிரித்தா சீஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டேட்டார் 2 A's கேபிட்டல் அக்கௌண்ட் 2 B's கேபிட்டல் அக்கௌண்ட் அவர் பே பண்ணாமல் இருக்கிற அமௌண்ட் 1000 வரும். இதே வந்து குட்வில் அக்கௌண்ட் டேட்டார் 2 A's கேபிட்டல் அக்கௌண்ட் 2 B's கேபிட்டல் அக்கௌண்ட் போட்டோன்னா அவர் ஆக்சுவலாக எவ்வளோ பே பண்ணியிருக்காரோ அந்த அமௌண்ட்டை நம்ம இங்கே போடணும். அவர் ஆக்சுவலாக பே பண்ணது 2000. இப்போ நம்ம பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஓப்பனிங் பேலன்ஸ் கிரெடிட் சைடு பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் ஏக்கு 8000 பிக்கு 8000 சி கேஷ் கொண்டு வந்திருக்காரு அதுக்கு பை கேஷ் அக்கௌண்ட் 8000. நெக்ஸ்ட் அக்யூமுலேட்டட் ரிசர்வ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு பை ரிசர்வ் அக்கௌண்ட் ஏக்கு 2400 பிக்கு வந்து 1600. அவ்வளோதான். இப்போ எக்ஸிஸ்டிங் குட்வில்லை நம்ம ரைட் ஆஃப் பண்ணலாம். அதுக்கு என்ட்ரி நம்ம ஆல்ரெடி எழுதியிருக்கோம். பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டேட்டார் டு குட்வில் அக்கௌண்ட்டுன்னு. அப்போ டெபிட் சைட் டூ குட்வில் அக்கௌண்ட் ஏக்கு 1500 பிக்கு 1000. அடுத்தது பார்த்திங்கன்னா பார்ட் ஆஃப் த கேஷை மட்டும்தான் பே பண்ணியிருக்காரு. அதுக்கு நம்ம ஒரு என்ட்ரி எழுதணும். இங்கே கம்பைன் என்ட்ரியாக குட்வில் அக்கௌண்ட் டேட்டார் சீஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டேட்டார் 2 A's கேபிட்டல் அக்கௌண்ட் 2 B's கேபிட்டல் அக்கௌண்ட்னு இதை நான் வந்து செப்பரேட் என்ட்ரியாகவும் உங்களுக்கு இங்கே காமிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு 2000 பே பண்ணியிருக்காரு. அதுக்கு என்ட்ரி குட்வில் அக்கௌண்ட் டேட்டார் 2 A's கேபிட்டல் அக்கௌண்ட் 2 B's கேபிட்டல் அக்கௌண்ட். இங்கே பி எதுவும் பே பண்ணல, அதனால் அவருக்கு நம்ம போட தேவையில்லை. இப்போது கிரெடிட் சைடு வந்து பை குட்வில் அக்கௌண்ட்டுன்னு ஏக்கு மட்டும் 2000 வரும். அடுத்தது அவர் 1000 பே பண்ணாமல் இருக்கிறாரு. அதுக்கு வந்து சீஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டேட்டார் 2 A's கேபிட்டல் அக்கௌண்ட் 2 B's கேபிட்டல் அக்கௌண்ட். ஃபஸ்ட்டு டெபிட் சைடு 2 A's கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படின்னு சிக்கு 1000 வரும். அடுத்தது கிரெடிட் சைடு பை சீஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்னு போட்டு ஏக்கு வந்து 1000 வரும். அவ்வளோதான். இப்போ இதை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும். இதை அட்ஜஸ்ட் பண்ணோன்னா ஏக்கு வந்து 11900 பிக்கு 8600 சிக்கு 7000 வரும். அடுத்தது பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணோம். ஃபஸ்ட்டே பேலன்ஸ் ஷீட்டில் இங்கே கேபிட்டல் அக்கௌண்ட் மட்டும்தான் இருக்குது. ஏவோடது 11900 பிக்கு 8600 சிக்கு 7000 ஆட் பண்ணால் 27500. அடுத்தது அசட்ஸில் பார்த்தீங்கன்னா கேஷ் அக்கௌண்ட்னு கொடுக்கல, ஆனால் கேஷ் வந்து கேபிட்டலுக்கு குட்வில்க்கு கொண்டு வந்திருக்காங்க. அதனால் கேஷ் அக்கௌண்ட்டுன்னு போட்டு சியோட கேபிட்டல் 8000 குட்வில் 2000 ஆட் பண்ணால் 10000. அதர் அசட்ஸ் வந்து அவங்களே கொடுத்துருக்காங்க 17500. ஆட் பண்ணால் பேலன்ஸ் ஷீட் டோட்டல் 27500. இப்போ நம்ம வந்து 17, 18, 19 இந்த 3 சம்மும் பார்த்தோம். இதில் குட்வில்ல என்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோன்னா 3 சம்லையுமே பார்ட் ஆஃப் த கேஷை மட்டும் கொண்டு வந்திருக்காங்க. அப்போ பார்ட் ஆஃப் த கேஷை மட்டும் கொண்டு வந்தோம் அப்படின்னா நம்ம ஒரு என்ட்ரி அடிஷ்னலாக போட வேண்டியிருக்கும். அது கம்பைன் என்ட்ரியாக போடுவோம். அதாவது அவர் கொண்டு வந்த அமௌண்ட்டையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், அவர் பே பண்ணாத அமௌண்ட்டையும் அட்ஜஸ்ட் பண்ணணும். அதை வந்து பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டில் போடுறப்ப நம்ம கேர்ஃபுல்லாக போட வேண்டியிருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஹிடன் குட்வில் சம்ஸ் எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதில் ஜாயின் ஆகி உங்களோட டவுட்ஸை வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.